குட் மார்னிங் சார். குட் மார்னிங். BA ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் இலக்கியம் எடுக்கிறீங்க. யூ கேன் கோ டு தி கிளாஸ். எஸ் சார். வணக்கம். குட் மார்னிங். வணக்கம். நான் தான் உங்களுக்கு தமிழ் பேராசிரியரா வந்திருக்கேன். பேராசிரியருங்கிறதுக்காக எனக்கு எல்லாமே தெரியும்னு அர்த்தம் இல்ல. எனக்கு தெரிஞ்சத நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க என்கிட்ட சொல்லலாம். நானும் கத்துக்கிறேன். ஏன்னா வாதத்தில் தான் கல்வி நன்றாக வளரும். பரஸ்பரம் அதுதான் எல்லாருக்கும் நன்மை. இது என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ரொம்ப நல்லாவே தெரியும். ரொம்ப மண்டைக்குள்ள இருக்கு சார். அவரை மட்டும் ஏன் சொல்றீங்க? நாம எல்லாருமே ஜீரோ தான். அந்த ஜீரோக்குள்ளதான் நம்ம வாழ்க்கையின் தத்துவமே அடங்கி இருக்கு. தத்துவமா? ஆமா. இது ஒரு புள்ளிதான். இதே புள்ளியில ஆரம்பிச்சு இதே புள்ளியில முடியுது. இது மாதிரிதான் இந்த மண்ணுல பிறந்த மனிதர்கள் எல்லாம் எங்கெல்லாமோ சுத்திட்டு திரும்பி அந்த மண்ணுக்கே போயிடுறாங்க. ஆனா அவன் வாழ்க்கையில நேர்மைங்கிற நேர்கோட்டை நினைச்சுக்கிட்டானா அவன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவனுக்கு மதிப்பு தான், வெற்றி தான். இப்போ நம்ம தமிழ் இலக்கியத்தில் உள்ள ஒரு சிறப்பான அம்சத்தை பத்தி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். ரொம்ப சுவாரஸ்யமானதுதான். காதலை பத்தி. காதலும் வீரமும் தான் நம் தமிழ் இலக்கியத்தின் சிறப்பு. ஆண்கள் வீரத்தால் பெருமைப்பட்டார்கள், பெண்கள் காதலால் பெருமைப்பட்டார்கள். அப்போ ஆண்களுக்கு காதலே கிடையாதா சார்? ஆண்களை பொறுத்தவரையில் பல சந்தர்ப்பங்கள்ல காதலை விட கடமை தான் நினைச்சிருக்கு. சார், நீங்க பாடம் நடத்தினது ரொம்ப பிரமாதம். ஆமா சார், வழக்கமா தமிழ் கிளாஸ்னா அதை கட் பண்ணிட்டு எங்கேயாவது அரட்டை அடிக்க போயிடுவேன். நீங்க கிளாஸ் எடுக்கிறத கேட்டதுக்கு அப்புறம் எல்லா கிளாஸுமே தமிழ் கிளாஸாவே இருக்க கூடாதான்னு தோணுது சார். எனக்கு உங்ககிட்ட டியூஷன் எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசை சார். ஆமா சார், எனக்கு கூட உங்ககிட்ட டியூஷன் வச்சுக்கிட்டா காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் வரலாம்னு தோணுது. டியூஷன் வச்சுக்கிட்டா தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வர முடியுங்கிறது இல்ல. கிளாஸ் எடுக்கும்போது சின்சியரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வரலாம். ஏன் சார், நீங்க கல்யாணமே பண்ணிக்கலையாமே? லவ் ஃபெயிலியரா சார்? ஏண்டி, புதுசா வந்திருக்கிற ப்ரொஃபசர் கிட்ட என்னடி அரட்டை? அவர்கிட்ட டியூஷன் கத்து தரீங்களான்னு கேட்டோம், முடியாதுன்னு சொல்லிட்டார். கூட்டி இருக்கிற கடவுளே வேலையை காட்டுறாங்க. ஆவியா இருக்கு. போய் நிக்கிறேன். யாருங்க வாங்க. குட்டி தாத்தா ஒத்தியோட வந்துருச்சா? என்னடா தவிர மாமாவா? யாருங்க? எங்க அக்கா பொண்ணுக்கு முறை மாப்பிள்ள நான் தான். அவசரமா தாலி கட்ட வந்திருக்கேன். முறை மாப்பிள்ளையா? ஏங்க, இவனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா எப்படிங்க? ஏணி வச்சுல ஏறி தாலி கட்டணும். அர்த்தராத்திரில வளையல் வைக்கிறான். அந்த பொண்ணுக்கு நான் தான் முறை மாப்பிள்ள. இவன் ஒரு முறை மாப்பிள்ள, நீ ஒரு முறை மாப்பிள்ளையா? மாப்பிள்ளையா? அவன் டிசாஸ்து பைய. மாமா, நான் வளையலோட வந்திருக்கிறேன். வளகாப்புக்கு தயாராக வந்துட்டாங்க. கவலையை முழுங்கின மாதிரி. அஞ்சல அஞ்சல. யாரு நீ? அஞ்சல ஆறலன்னு யாருக்கா நீ? நான் தான் முறை மாப்பிள்ள. என்ன மந்தையில இருந்து மாப்பிள்ளை எல்லாம் அவுத்து விட்டாங்களா? என்ன தாய்வன் தலைய எழுத்து? யாருங்க அது? அத்தான் ஆயிட்டாரு. என் சம்சாரத்தோட தம்பிங்க. அவ சாகும் போது இதுல யாராவது ஒருத்தனுக்கு பொண்ணை கொடுங்கன்னா அதுல இருந்து ஒவ்வொருத்தனும் நான் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் தான் தலை மாப்பிள்ள. மத்தவங்கள நான் முண்ட மாப்பிள்ளையா? நான் தான் நடு மாப்பிள்ள. நடு வீட்டுல நிப்பேன். நீ அந்த இடத்த விடாத. அடைஞ்ச அஞ்சல இல்லன்னா எனக்கு அரைமுறை கயிறு. உனக்கு எதுக்குற அரைமுறை? இடுப்புல அரணா கொடி இருக்குல்ல? இருக்கு. அது போதும்டா. பாருங்க, 3 பேர் ஒரு ஸ்பீடுல வந்திருக்காங்க. அதனால தனித்தனியா படுக்க சொல்லுங்க. விடிஞ்சதும் பாத்துக்கலாம்.
சாரி. மீனா, நாம ட்ரெஸ் பண்ணிக்கிறது கண்ணியத்தை காப்பாத்திக்கத்தானே தவிர அழக காட்சி பொருளை வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு இல்லம்மா. சார், நீ இப்படி ட்ரெஸ் பண்றதுனால தானே அவன் புத்தகத்தை கை நழுவி விட்ட மாதிரி கீழே போட்டு எடுத்தான். வயசு பொண்ணுங்க அடக்கமா பைரவி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதாமா நல்லது. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சார், இந்த புக்ல ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? சைக்கிள்னு ஒரு வார்த்தை வருது. சைக்கிளை பத்தினா எனக்கு தெரியும், கைக்கிளை பத்தி புரியவே மாட்டேங்குது சார். கைக்கிளை என்ன ஒருதல காதல்னு அர்த்தம். அப்படின்னா ஆண் பெண் இருவருக்குள்ள ஒருத்தருக்கு காதல் ஏற்பட்டு இன்னொருத்தருக்கு ஏற்படாம போறதுதான். அது ஏன் சார் இன்னொருத்தருக்கு ஏற்படல? ஒருத்தர் உண்மையா ஆசைப்பட்டு இன்னொருத்தர் ஆசை வைக்கலனா பாவம் இல்லையா சார்? காதலிச்ச மனசுக்கு கஷ்டமா இருக்காதா? யாரோ ஒருத்தர் மனசு கஷ்டப்பட்டு போகுது, உனக்கே அந்த பிரச்சனை? திடீர்னு பிரச்சனை ஏற்பட்டதுனால தான் கேட்கிறேன். லைப்ரரியில இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண கூடாது. எங்க போய் சார் டிஸ்கஸ் பண்ணலாம்? பாட சம்பந்தமான கேள்விகளுக்கெல்லாம் நான் வகுப்பறையில விளக்கம் சொல்றேன், அங்க கவனிச்சிட்டு இருந்தா போதும். அங்க உங்களையே தான் கவனிச்சிட்டு இருக்கு. அப்போ நான் கிளாஸ் சரியா நடத்தலைங்கிறியா? நோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் சார் தமிழ்ல வீக்கு, மனசுல பதியவே மாட்டேங்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சா கட்டாய மனசுல பதியும். எனக்கு வேண்டிய ஒருத்தர் எனக்கு சொன்ன அட்வைஸ். இப்படிலாம் கிளாஸ்ல வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? ப்ளீஸ். அதனால நான் உங்ககிட்ட டியூஷன் கத்துக்கிறேன். நோ, நான் டியூஷன்ல கத்து கொடுக்கறது இல்ல. ப்ளீஸ். சாரி, எனக்கும் டியூஷனுக்கும் ராசியே இல்ல. சார் வாங்க சார். ஏன் திடீர்னு இந்த பக்கம்? சும்மா ஏரிக்கரை வரைக்கும் வாக் வந்தேன். இதான் உங்க வீடா? ஆமா சார், உள்ள வாங்க. பரவாயில்லம்மா. என்ன சார் இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு வராம போனா எப்படி சார்? ப்ளீஸ் வாங்க சார். பொதுவா நான் யார் வீட்டுக்கும் போறதில்ல. நான் இது வரைக்கும் இவ்வளவு ஆசையா யாரையும் கூப்பிட்டதில்ல. ப்ளீஸ் எனக்காக வாங்க சார். ஓகே. வாங்க சார். மா, எங்க தமிழ் ப்ரொஃபசர் வந்திருக்காங்க. உட்காருங்க சார். எங்க அம்மா இந்த ஊர் தமிழ் புலவர் கல்லூரியில ஆசிரியையா இருக்காங்க. அம்மா, நான் அடிக்கடி சொல்வேனே ரொம்ப பிரமாதமா கிளாஸ் எடுக்கிற தமிழ் ப்ரொஃபசர்னு, அது இவங்கதாம்மா. உட்காருங்க சார், நான் போய் மோர் கொண்டு வரேன். உட்காருங்க சார். ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? மோர் சாப்பிடுங்க. வாத்தியார் பிள்ளை மக்குன்னு சொல்லுவாங்க.
கிளாஸ்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் தான் சார் ஃபர்ஸ்ட். ஆனா தமிழ்ல மட்டும் லாஸ்டா இருக்கேன் சார். நீங்க டியூஷன் சொல்லி தரலன்னா நிச்சயம் நான் இந்த வருஷம் ஃபெயில் ஆயிடுவேன் சார். ஏன் இங்க உனக்கு டியூஷன் சொல்லி தர வேற யாருமே இல்லையா? எங்க அம்மாவே கத்து கொடுக்கலாம். ஆனா அவங்க டியூஷன் சொல்லி தர மாட்டாங்க சார். ஏன்? அவங்க யாரோ ஒருத்தருக்கு டியூஷன் கத்து கொடுத்தாங்களா, அவங்கள பிரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போச்சாம். அதுல இருந்து அவங்க யாருக்குமே டியூஷன் கத்து கொடுக்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அதனாலதான் சார் நான் உங்ககிட்ட டியூஷன் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார். டெய்லி உங்க ரூமுக்கே வந்துருச்சுமா? வேண்டாம்மா, உங்க அம்மாவுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நானே உங்க வீட்டுக்கு வரேன். நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணிருக்கிறோம். உங்களை பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப நான் நாளைக்கு ஈவினிங்ல இருந்தே வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். வர்றேங்க. பட்டுமா பைரவி? சரிங்க சார். பாத்தியம்மா, ரொம்ப நல்லவர் இல்ல? என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கூட இவர்கிட்ட டியூஷன் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன் தெரியுமா, இன்னும் அவருக்கு கல்யாணம் ஆகல. அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? ஆமா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன? ஏதோ காதல ஏமாந்துருப்பாருன்னு காலேஜ்ல பேசிக்கிறாங்க. சரி சரி, காதல் கீதல்னு வயசு மீறி பேசிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன குழந்தையா? இன்னும் எத்தனை வயசு வரணுமா?
ஆமா, யாரை எதிர்பார்த்துட்டு இருக்க? டியூஷனுக்கு ப்ரொஃபசர் வரேன்னு சொன்னாரு, அவரைத்தான். அப்படியா? நீ இவ்வளவு ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்கியே, உன் தோழி யாரையாவது வர சொல்லி இருக்கியோன்னு நினைச்சேன். ஆமா, 6 மணிக்கு தானே அவர் டியூஷனுக்கு வருவாரு? ஆமா. அதுக்குள்ள நீ கோயிலுக்கு போயிட்டு வந்துடு. கோயில் போயிட்டு வர எப்படியும் 1 மணி நேரம் ஆகுமே. நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். முதலாளியா காக்க வச்சா அவர் தப்பா எடுத்துக்க மாட்டாரா? ஏம்மா, நீ மார்க்கெட்டுக்கு போன? அதான் நேற்று சாயங்காலமே வாங்கி வச்சுட்டேனே. புதுசாக தானே ருசியா இருக்கும். சில நேரம் பழசுக்கும் மவுசு குறைஞ்சிருக்காது. ஓல்ட் இஸ் கோல்ட். அம்மாவும் பொண்ணு ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்க போல இருக்கு. அதுல ஒண்ணும் இல்ல, உட்காருங்க சார். சார், நேரம் வந்தாச்சு. பொண்ணோட வந்திருக்கேன், பொண்ணை பாத்துருங்களேன். அதுக்காகத்தானே காத்துட்டு இருக்கிறேன். உட்காருங்க. அச்சா, உன்னையாரியா உட்கார சொன்னா உனதான் பாலை வேற மாதிரி இருக்க. உட்காருங்க. பாருமே தெரியல. வைடா, நல்லா போடுங்க. போய் குச்சி மிட்டாய் வாங்கிட்டு போட. என்னங்க தலை எடுத்தா தானே பாக்கணும், என்ன தாராங்கோட்டையை தடவுறீங்க? தலையை பிடிக்கிறதுக்கு தாராங்கோட்டையை பிடிச்சா என்ன தப்பு? பாரு, நாம 2 பேரும் இவ்வளவு தூரம் நெருங்கி பழகிட்டோம். அதனால உன் பொண்ணோட கைரேக, தலையெழுத்து, சாமுத்திரியா லட்சணம் எல்லாத்தையும் பார்த்து சொல்லிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சாமுத்திரியா லட்சணம்னா என்னங்க? அங்கமா அங்குலமா பார்த்து சொல்றது. அதெல்லாம் டச் பண்ண கூடாது. தலை எழுத்து மட்டும் தான் பாக்கணும். அது ஒன்ன பார்த்தா போதுமே. போதுமே, சரி விடு. என்ன கை 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 தலை பொண்ணை கூட்டு போய். சரி, நிதானமா பார்த்து சொல்லுங்க. அதே பொண்ணை கூட்டு போயா. பரவாயில்ல. என்ன பாத்துட்டீங்களா? தனியா பாத்துக்கிட்டு இருக்கிறேன். இனிமே தானே ஒன்னே பாக்கணும். ஏன் தாறுமாறா கிடக்கா தலையெழுத்து? பின்ன உன் தலையா பழுச்சுன்னு சொல்றதுக்கு? இல்லையா, நான் பாக்குறேன். புடிச்சிட்டேன். என்ன உள்ள நீ மாப்பிள்ளைய தேடி தெருத்தருவா அலையவனா? சரி, நாயா பேயா சுத்தனா? மாப்பிள்ளை இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான். அப்படியா? அந்த 3 பேத்துல ஒருத்தன் பாத்திரம் வைக்கிறானே அவனா, இல்ல மாவாட்டானே அவனா, இல்ல துணியில வைக்கிறானே அவனா? எவன்? இந்த 3 பேர்கள்ல எவனும் இல்ல. அவனுங்களை நம்பி நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்ச, கடத்தவளை கண்டா கசரை விட்டு போயிடுவான். அவனுக்கு உன் சொத்துக்காக அலையானுங்க. அப்படியா? அப்ப மாப்பிள்ளை யாரு? கொஞ்சம் திரும்பிக்க. நல்லா திரும்பு, சுத்தமா பாக்கணும். இதே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறான். ஆரம்பம் தான் தெரியுது, இன்னும் முடிவு தெரியல. வெள்ளிக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு ஜெகன்மோகனிக்கு பூஜையை போட்டு யாருன்னு நான் சொல்லிடுறேன். நீ 12 மணிக்கு பொண்ணை கூப்பிட்டு ரூமுக்கு வா. ஒருவேளை நான் அசந்து தூங்கிட்டேன், அப்ப உன் பொண்ணு அனுப்பு, மத்த நான் பாத்துக்கிறேன். சனிக்கிழமை காலையில தெரியுது. ஜம்பு, நல்லா கேட்டுக்க. புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏராளமான தானியங்கள் அந்த கூட்ஸ் வண்டியில தான் போகுது. அந்த வண்டியை நிறுத்தி தானியங்களை கடத்த நீ எனக்கு உதவி செஞ்சா உனக்கு கணிசமான பணம் தர்றேன். கிடைக்கிற லாபத்துல பாதியை கொடுக்கறதா இருந்தா காரியத்தை கச்சிதமா முடிக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஓகே. நீயா? ஆமா, நானே தான். மரியாதையா சொல்றேன், என் விஷயத்துல தலையிடாத. இது மரியாதை பிரச்சனை இல்லை, மக்கள் பிரச்சனை. அன்னைக்கு என் மக தங்கச்சி வாழ்க்கையில நீ தலையிட்ட, அவங்க நல்வாழ்வுக்காக உனக்கு நான் பணிஞ்சு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளோட உயிர் பிரச்சனை. இதுல என் உயிரே போனாலும் உன் திட்டத்தை சாதிக்க விட மாட்டேன். இந்த ஜம்பு எந்த காரியத்தையும் சாதிக்காம போனதா சரித்திரமே கிடையாது. உன் சரித்திரத்தையே மாத்தி காட்டுறேன், அதையும் பாக்குறேன்.
ஜென்மத்துக்கும் இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபட மாட்டேன் நினைக்கிறேன். மனிதனுடைய மகத்தான சக்தி அவனுடைய மதி. மதியை சரியா பயன்படுத்தினா மிகப்பெரிய சாதனைகளை கூட செய்ய முடியும். மதிக்கும் சக்தி இருக்கு, விதிக்கும் சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி சார் ரெண்டுக்கும் சக்தி இருக்க முடியும்? ஏன் இருக்க கூடாது? மதிக்க சக்தி இருந்தா அது விதியால வெல்ல முடியாது, விதிக்க சக்தி இருந்தா அது மதியால வெல்ல முடியாது. இப்படி இருக்கும்போது மதிக்கும் விதிக்கும் எப்படி சமமா சக்தி இருக்க முடியும்? ஏதாவது ஒண்ணுக்கு தானே நியாயமா சக்தி இருக்க முடியும். பைரவி, நீ எழுந்து இப்படி வா. உன் வலது கால தூக்கு. அத ஊனாம அப்படியே இடது கால தூக்கு பார்க்கலாம். அது எப்படி சார் முடியும்? இப்ப பாத்தியா, உன் வலது கால தூக்கணும்னு நினைச்ச உன்னால முடிஞ்சது. அது உன் மதியோட சக்தி. நீ நினைச்சாலும் உன் இடது கால தூக்க முடியாம தடுக்குது பாரு, அதுதான் விதியோட சக்தி. அப்பாடா, வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷின் பட்டம் வாங்கிட்டேன். நீங்களே வசிஷ்டர், உங்களுக்கு ஏன் சார் வசிஷ்டர்? சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? காதலிக்கிறது விதியா மதியா? உங்க அம்மாவை கேளு, அவங்க சொல்லுவாங்க. காதலிக்கிறது மதி, கல்யாணம் பண்ணிக்கிறது விதி. சுகன் விலாசு, இத புடிங்க. எதுக்கு 100 ரூபாய்? கொஞ்சம். என்னையா கொஞ்சல்? என் மாமனும் சரியில்லை, மாம மகனும் சரியில்லை. அந்த பொண்ணை பத்தி எதுவும் பேசாத. பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா, கண்ணுக்கு நிறைஞ்சு இருக்குது. அதுக்காகத்தானே ஏங்கிக்கிட்டு இருக்கேன் 50 வருஷமா. என்ன சொல்ற? அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊருக்கு வரேன்னு சபலம் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்படியாவது நீங்க தான். என்னையா இது? துணி தலையை காட்டியா? தலையெழுத்து தான் பாப்பேன் நான். 3 2 5 2 3 5. இதுவரை யாருமே இப்படி சொல்லலைங்களே. நம்மகிட்ட அதான புதுமை. இந்த பாரு, உன் தலையில எவ்வளவோ தகடு அடிச்சிருக்கான், அதை வேட்டு வச்சு தலை எடுக்கணும். இல்லையா, வேற எங்கேயோ வச்சிருக்காயா, அதனாலதான் உன் தலையெழுத்த மறைக்குது. நீ என்ன பண்ற, இனிமே அந்த பொண்ணு கிட்ட தனியா நீ பேசாத. அதுவே பேச வந்தாலும் என்கிட்ட பேசாத, ஜோசியத்தை பேசிக்க நீ என்கிட்ட அனுப்பிச்சு வை. மத்தத நான் பாத்துக்கிறேன். எப்படியாவது எதுக்கு 200? ஏன் அழுகிற? போராடையும் எனக்கு அண்ணனா. தம்பிக்காக ராமர் ராஜ்யத்தையே விட்டு கொடுத்தாரு,
இந்த தம்பிக்காக ஒரு பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டானே, நீங்க தான் எப்படியாவது என்ன விட்டு கொடுக்க சொல்றியா? கல்யாணம் கட்டி வைக்க சொல்றேங்க. உட்காரு. சுத்தமா ஒண்ணும் இல்ல. ஆண்டவன் அவசரத்துல எழுத மறந்துட்டான் போல இருக்கு. அந்த தலையெழுத்து எழுதுற பேனா ஊர்ல வச்சுட்டு வந்துட்டேன். அந்த பேனா வரட்டும், தலையெழுத்து எழுதிக்கிட்டு அப்புறமேல உனக்கு சௌரியம் போலவே ஜாதகத்தை எழுதிக்கலாம். எப்படியாவது அந்த பொண்ணை நான் பாத்துக்கிறேன். நீங்க அவசியம் பாத்துக்கணும். பார்க்காம விட மாட்டேன். பாப்பீங்க. நெஞ்சமா என்னை மிஞ்ச முடியுமா? சுகுணநாசி அவன் 200 கொடுத்தான், நான் 201 தர்றேன். காதலுக்கு ஜாதி, மதம், இனம், மொழி பேதமே கிடையாது. காதலுக்கு வயசு, வரம்பு எல்லாம் உண்டா சார்? எதுவுமே கிடையாது. எனக்கு தமிழ் பாடம் சொல்லி கொடுத்தவங்க காதல் ஒரு மகத்தான சக்தி, அது கோழையை கூட வீரனாக்கி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா என் அனுபவத்துல காதல் கோழையை மட்டும் இல்ல, அது முட்டாளையே பட்டதாரி ஆக்கியிருக்கு. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சும்மாவா சொன்னார், கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகாம்னு. இந்த காலத்து கவிஞர்கள் மட்டுமல்ல, அந்த காலத்துல கூட காதலை பத்தி சொல்லாத இலக்கியமே கிடையாது.
பைரவி, நான் இங்க பாடம் நடத்திட்டு இருக்கேன், நீ பகல் கனவு கண்ட மாதிரி உட்கார்ந்திருக்கே. சார், உங்ககிட்ட ஒரு பொண்ணு மனசை பறி கொடுத்துருக்கா. பைரவி, ஒரு பேட்டி சொன்னேன், மனசை பறி கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. நீங்க அவன் மனசை புரிஞ்சுக்க அவன் என்ன சார் செய்யணும்? என் மனச அவ புரிஞ்சுக்கலையேன்னு நான் வருத்தப்பட்டு இருக்கேன். சார், உங்க டைரி. காதல் 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 என்று கண்கள் சொல்வதென்ன? ஒரு பன்னீரில் நீராடும் வண்ணம் இந்த பாவை சொல்லாது சொல்லேது இன்னும். காதல் 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 என்று கண்கள் சொல்வதென்ன? காதல் 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 என்று கண்கள் சொல்வதென்ன? ஒரு பன்னீரில் நீராடும் அன்னம், ஒரு பன்னீரில் நீராடும் அன்னம் இந்த பார்வை சொல்லாத சொல்லேது இன்னும். காதல் 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 என்று கண்கள் சொல்வதென்ன? தங்கங்கள் என்ன வைரங்கள் என்ன அங்கங்கள் எங்கெங்கும் இன்னும் இனிய இரவிலே நிலவின் ஒளியிலே பந்தி கலைகளை பயில்வது சுகமல்லவோ? காதல் 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 என்று கண்கள் சொல்வதென்ன? கஸ்தூரிமானல்லவோ உன்னை காணாத கண்ணென்னவோ? நெற்றி வண்ணத்தில் நான் பார்க்கிறேன், இன்பத்தை நான் கேட்கிறேன். காதல் 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 என்று கண்கள் சொல்வதென்ன? நீலவானம் தந்த சீதனம் அடடா விழியின் நிறமோ? தந்த சீதனம் அதுதான் அசையும் குழலோ குழலோ.
சிவ பூஜையில கரடி பூரம்னு சொல்லுவாங்க. ஏன் பூஜையில பாரு யானையே வருது. எங்க புறப்பட்டுட்டீங்க? பாரு கரடு வேட்டு விஷயமா வேலை செய்ய போறேன். எப்படியாவது இந்த அஞ்சலை விஷயத்தை முடிச்சிருங்க. அதுக்காக தானே போய்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன பண்ற, வாசல்லே இரு. யாராவது வந்தா என்கிட்ட சொல்லி ஓடி வந்து சொல்லி போடுறேன். ஐயா நீ ஓடி வர லேட் ஆகும். ஒரு சிக்னல் கூட நான் சுதாரிச்சுக்கிறேன். அண்ணே எப்படியாவது இந்த அஞ்சலை விஷயத்தை முடிச்சிருங்க. உங்களை நம்பித்தான் நான் சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இந்த பாரு அந்த லேகியத்தெல்லாம் சாப்பிட்டு கண்ணா பின்னா அலையாத. வாசல்லே உட்காந்து சாப்பிட்டு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போல சந்தேகத்திலே போறான். இவனுக்கு பிறந்தா தானே. நீ எங்க இருந்து வந்த? அத பேனா வந்துடுச்சா? அந்த பேனா தானே, அத வர சொல்லி லெட்டர் போட்டிருக்கேன். அது வந்துகிட்டு இருக்குது. அது வர லேட் ஆகண்ணே. அதுக்குள்ள நானே 2 பேனா வாங்கிட்டேன். சீக்கிரம் எழுதுங்கண்ணே. ஐயோ ஏய் உன் தலையில சுத்தமா ஒண்ணும் இல்ல. இந்த பேனால எல்லாம் எழுதக்கூடாது. தலையெழுத்து பேனான்னு வீட்டுல வச்சிருக்கிறேன், அதுலதான் எழுதணும். வேணா இப்படி செய்யறேன், நான் மாடிக்கு போய் அந்த பொண்ணு தலையில உனக்கு தான் கிடைக்கும்னு எழுதிடுங்க. நீ என்ன பண்ற, பின்பக்கத்து கேட்டு பக்கத்திலேயே உட்கார்ந்து யாராவது வந்தா சத்தம் கொடு. ஏன்னா நான் எழுதிட்டு இருக்கும் போது வந்து இடைஞ்சல் பண்ணக்கூடாது. புரியுதா? சரி அண்ணே. அண்ணே அவசரப்பட்டு வந்துடாதீங்க அண்ணே. இருந்து நிதானமா அழுத்தி அழுத்திட்டு வாங்க அண்ணே. விட்டு வேணா நீ போ. என்னன்னா அங்க தனியா இருக்கு. இன்னத்துல அங்க அது வேற ஒண்ணு இல்லடா. 10 வருஷத்துக்கு காத்துக்கிட்டு சொல்ல சொல்லி நீ தானே என்கிட்ட சொன்ன. ஆமா அத சொல்றதுக்காண்டா போயிட்டு இருக்கிறேன். நீ இங்க படுத்திருக்கிற. அஞ்சல தனியா இருக்கு. எங்க அண்ணன் ரூமுக்கு போயிடக்கூடாதுன்னா படிக்கட்டுல பாராவா நிக்கிறேன். நல்ல புத்திசாலிடா. நீ என்ன பண்ற, நான் மேல போய் புத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். யாராவது வந்தா எனக்கு சிக்னல் பண்ணு. உன் சைஸுக்கு தான் படிக்கட்டு பண்ணி இருக்காங்க. சரி நான் இதுலயே படுத்துக்கிறேன். நான் போய் புத்தி சொல்றேன். சரி நான் படுத்துக்கிறேன். என்னங்க இங்க வந்து தலையெழுத்து பாக்குறதுன்னா? அதுதான் என்கிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம். மண்டை கிடைச்சா விட மாட்டேங்கிறேன். நமக்காக சுகுணகுல அசோசியேட் அஞ்சலை கிட்ட நைசா பேசி நம்ம வழிக்கு கொண்டு வந்துகிட்டு இருப்பாரு. பரவ மாறி வாழ்க. எனக்கு ஒரே கண்ட கண்ட கனவா வருதுங்க. என்னென்ன பார்த்தேன்? ஒரு நாள் நீங்க நரிக்குறவனாவும் நான் நரிக்குறத்தியாவும் கலக்கடல ஆறக்குள்ள கனவு கண்டங்க. கனவுல கூட நான் நரிக்குறவனா தான் வரணுமா? ஒரு அரசர் ஜமீன்தாரா வரக்கூடாதா? ஆமா சில்லறை ஏதாவது சேர்ந்துதா? 35 விஷயம் தருதுங்க. இது அதை விட மோசம். உண்மையை சொல்லு. உங்க அப்பன் பாசி தானே வித்துக்கிட்டு இருந்தான். எங்க அப்பா விக்கலங்க. அப்ப உங்க அம்மா விட்டாங்களா? மாமியார் பத்தி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவங்கதான் இல்லையா, அப்புறம் என்ன? சரி அதை விடு. வேற என்ன கனவு? இன்னொரு நாள் கனவுல இந்த தேவட படத்துல சுள்ளிராஜன் சூர் வரப்பல வராருல, அதே மாதிரி நீங்க வர மாதிரி கனவு கண்டங்க. இருந்து அவனே கனவுல பார்த்தேன். அட ஒரு எம்ஜிஆர், ஒரு சிவாஜி, ஒரு ரஜினி, ஒரு கமலஹாசன் இப்படி பார்க்க கூடாதா? இந்த பாரு கொஞ்ச நாளைக்கு நீ படம் பாக்குறத நிறுத்தி என்னையே பார்த்துட்டு அப்பதான் நான் கனவுல வருவேன். என்ன என்னடா குறுக்கா மாதிரி உள்ள கரண்ட் ஆஃப் ஒரே இருட்டா இருக்கு. அதனால வாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரண்ட் ஆஃப் ஆனா மெழுகுவத்தி இருக்கு. அட அஞ்சல என் பொண்ணை பார்க்க போறான்டா. நான் என்கிட்ட விவரத்தை சொல்லுங்க, நான் போய் சொல்லிடுறேன். அட போடா, என்ன மாதிரி சுத்தி வச்சுட்டு இருக்கிய மாலா? ஏய் மாமாவுக்கு மாடிக்கு மாமா மாடிக்கு போகாதீங்க. ஏண்டா மாடியில வரி உண்டா வச்சிருக்கு? அங்க ஒண்ணு இல்ல. அதான் ஒண்ணுதான் மாமா. அஞ்சல அஞ்சலேண்டா. என்னடா எல்லாரும் தடுமாறுறீங்க? நான் என்ன என் காதுல பூவா சுத்தி இருக்கு? சுத்தலடா. சுத்தலடாவா? ஏடா தடிப்பாய் மாமனே, உடம்புல சதம் இருக்க அளவுக்கு ஒண்ணு மூளை இருக்கா? டேய் 2 கரும்பு வாங்கி போடு, மேஞ்சி கட்டிருப்பான். ஏய் மாமா அஞ்சல இங்க ஒரு அஞ்சலையா? மாமா அவன் மைசூர் போய் பாரு.
இந்த பயலுக்கு மாமா வேலை பார்த்துட்டீங்க. என் பொண்ணை எவன் டச் பண்றானோ அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அதுதான் பண்பாடு. இவன் டச் பண்ணிட்டான், இவனுக்கு தான் என் பொண்ணை கொடுக்க போறேன்டா. அம்மா வேண்டாம். சாப்பிடுங்க சார். என்னம்மா இது? கோழி எங்க அம்மா செஞ்சது, ரொம்ப ருசியா இருக்கும். சாப்பிடுங்க சார். பைரவி, உங்ககிட்ட அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். எங்க உங்க அம்மா? வெள்ளிக்கிழமை தோறும் வழக்கமா முருகன் கோயிலுக்கு போவாங்க. பைரவி, உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு நான் டியூஷன் வரமாட்டேன். ஏன் சார்? நான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வர காரணமா இருந்த என் குருவோட பிறந்த நாள் நாளைக்கு தான். வருஷம் அவங்க பிறந்த நாள் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு முருகன் கோயில்ல அவங்க பேருக்கு நான் அர்ச்சனை பண்ணுவேன். நான் வரட்டுமா? சரி சார். வரங்க. ரொம்ப நல்லவர் இல்ல? ஏமா, அவர் உனக்கு பிடிச்சிருக்கா? அவரை பார்த்தா நம்ம வீட்லயே ஒருத்தர் ஆயிட்ட மாதிரி ஆசை ஏற்படல? பாடத்தை பத்தி மட்டும் நீ ஒழுங்கா கவனி. பாசம் பந்தம் எல்லாத்தையும் முடிவு பண்றவன் எங்கேயோ இருக்கா. பைரவி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், நீ வீட்டை பாத்துக்க. நானும் வரேம்மா. என்னது, நான் வரைந்து கூப்பிட்டாலும் நீ கோயிலுக்கு வரமாட்டியே? இன்னைக்கு என்ன அதிசயம்? இன்னைக்கு கோயில்ல ஒரு அதிசயம் நடக்க போகுது. அதிசயமா? இன்னைக்கு என்ன ஒரேடியா புதிர் போடுறேன்? கோயில வச்சு ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன், அதுக்காகத்தான் நானும் வரேன்னு சொல்றேன். அந்த விஷயத்த இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு பால்காரனுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், அவன் வர நேரம். இந்தா, இதை அவன்கிட்ட கொடுத்துட்டு வீட்டை பாத்துக்க. அம்மா, பால்காரன் வந்திருக்கானுங்க. இந்த பணம் பாத்தீங்களாமா? கடவுளே, நான் கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. என்னம்மா? ஒண்ணும் இல்ல, கால சாணி பட்டுடுச்சு. நீ ஒண்ணு பண்ண, நீ போய் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு, நான் போய் காலை கழுவிட்டு வந்துடுறேன். சரிம்மா. காலில் பட்டிருக்கிற அழுக்க தண்ணீரால கழுவிடலாம். காலத்தால ஏற்பட்டிருக்கிற அந்தரங்கத்தை கண்ணீரால தான் கழுவணும். ஆமா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் தமிழ் பேராசிரியர் ஆயிட்டேன். இப்போ உனக்கு திருப்தி தானே? ரொம்ப ரொம்ப திருப்தி. நான் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டேன். ஆனா நீ எனக்கு கொடுத்த வாக்க காத்துல பறக்க விட்டுட்டு, என்ன கல்யாண கோலத்துல காக்க வச்சு ஏமாத்திட்டு, ஏன் என்ன மோசம் பண்ணிட்டே போயிட்டேன். நானும் அவங்கள மோசம் பண்ணேன். இல்லன்னா இந்த கோலத்துக்கு என்ன அர்த்தம்? என்ன காரணம்? விதி, அதுதாங்க காரணம். வணி, நீ என்ன சொல்ற? அன்னைக்கு நம்ம கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் இன்விடேஷன் கொடுத்துட்டு நான் மட்டும் ஊருக்கு புறப்படுறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். அந்த பஸ் மட்டும் மிஸ் ஆகாம இருந்திருந்தா
பாஞ்சாலி துரியோதனை பார்த்து சிரிச்சாளா, அதுக்கு நடுத்தவையில வச்சு அவ சேலைய உறிஞ்சானா. சிரிச்சதுக்கே அப்படின்னா நீ என்ன செருப்பால அடிச்சிய, இப்ப நீயா உன் புடவைய தர போறியா இல்ல நானே? சும்மா மிரளாத கண்ணே, அவங்க 2 பேரும் நம்ம தோஸ்துக்குத்தான். இந்த ராணிய இந்த ராஜா கிட்ட சேர்க்கறதுக்காகத்தான் அவங்க 2 பேரும் உன்னை விரட்டிக்கிட்டு வந்தாங்க. டேய், உங்க வேலை முடிஞ்சு போச்சு, நீ போகலாம். அன்னைக்கு நீ செருப்பால் அடிச்ச அந்த கரை அப்பவே மறைஞ்சு போச்சு. ஆனா இப்ப நான் கொடுத்த பதிலடி இருக்க, அதுவும் வாழ்நாள் பூரா மறையாது. அந்த சோடு அடி வைத்து கருவா அது என் வாரிசா வரம் வரும். என்ன அப்படி பாக்குற? நம்ம ராசியா அப்படித்தான். பட்டு மெத்த விரிச்சு கட்டில நடக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் நைட் இந்த காட்டுல நடந்திருக்கு. கட்டில ஆனா என்ன, காட்டுல ஆனா என்ன, ஆனது ஆனப்புறம் நீ தாயம் பொண்டாட்டி, நான் தான் புருஷன். புழக்கடையில கிடக்கிற கல்லு இடரட்சிங்கிறதுக்காக அதை தூக்கி பூஜையில வச்சு யாரும் சாமின்னு கும்பிடுறது இல்ல. தெருவுல கிடைச்ச வெறிநாய புருஷன்னு கொண்டாடுற அளவுக்கு நான் மானம் கெட்டவன் இல்ல. உன் மானத்தை தான் நான் வாங்கிட்டேனே, அப்புறம் எது உங்ககிட்ட மானம்? நீ விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி, நீ பூவும் பொட்டுமா இருக்கிறதுக்கு நான் புருஷனா உயிரோட இருந்தாகணும். ஒரு பொண்ண அவ புருஷன் தான் தீண்டணும். என்ன தீண்டன நீ ஒரு வெறி பிடிச்ச மிருகம். என்ன பொறுத்தவரையில அந்த மிருகம் என்ன பலவந்தமா தீண்டின அந்த நிமிஷமே செத்து போச்சுன்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னால நான் வச்ச பொட்டத்தான் அழிக்க முடியும், ஆனா வயித்துல வளர போற என் வாரிச ஒரு பொண்ணோட சாபம் உன்னை சும்மா விடாது. நீ சொன்ன மாதிரி உன் வாரிசு என் வயித்துல உருவானா அந்த குழந்தைதான் உனக்கு எமனா இருக்கும். என்ன அவன் கிடைத்தது எனக்கும் அவனுக்கும் அந்த ஆண்டவனுக்கும் தான் தெரியும். அது ஊருக்கு தெரியாம உங்களுக்கும் தெரியாம மறைச்சிட்டு நான் உங்களோட வாழ்ந்திருக்க முடியும். ஆனா கள்ளங்கபடம் இல்லாத குழந்தை உள்ளம் படைச்ச உங்ககிட்ட கலங்கப்பட்ட என் உடம்ப கொடுக்கறதுக்கு நான் விரும்பல. நான் கெட்டு போனவங்கிற உண்மையை சொல்லியிருந்தா நீங்க பெருந்தன்மையோட என்ன ஏத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா கலங்கப்பட்டுட்டோமேங்கிற வேதனையோட உறுத்தலோட என்னால உங்களுக்கு பரிபூர்ண சந்தோஷத்தை தர முடியாது. அதனாலதான் உங்களுக்கு மோசம் பண்ணிட்டு ஓடி போன மாதிரி என் மேல நானே பழிய சுமத்திக்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டேன். நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சதா நினைச்சு நீங்க என்ன வெறுத்துட்டு என்னை விட அழகான பெண்ணை பணக்கார வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வைராகியத்தோட வாழ்வீங்கிற நம்பிக்கையில தான் நான் அப்படி செஞ்சேன். இப்ப சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா இல்ல துரோகமா? இல்ல, பைரவி, அர்ச்சனை பண்ணியாச்சா? பண்ணியாச்சுமா. ஆமா, கோவில்ல வச்சு ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றதா சொன்னியே, என்ன விஷயம்? சாமியை பார்த்ததும் எல்லாம் மறந்து போச்சுமா. ஆமா, நீ ஏமா கோயிலுக்குள்ள வரல? நான் இங்க இருந்தே சாமி கிட்ட என் மனச்சுமையை இறக்கி வச்சுட்டேன். வா போலாம். ஜம்பு, அந்த பொண்ணை பாத்தியா? எவ்வளவு அழகா இருக்கா. ஆமா, செயற்கை கலக்காத இயற்கை அழகு. அவளை மட்டும் எனக்கு செட்டப் பண்ணி கொடுத்துட்ட, உனக்கு கணிசமான அமௌண்ட் தரேன். நீங்க ஆசைப்படுறவள
உங்க அந்தப்புறத்துக்கு கொண்டு வந்துடுறேன். நான் ஆசைப்படுற பணத்தை நீங்க கொடுத்துடணும். ஓகே? ஓகே. கொஞ்சம் இங்கே இருங்க, அவன் யாரு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். எல்லாம் வாங்கிட்டியா? வாங்கியாச்சுமா, போலாம். ஜம்பு, என்ன திரும்பிட்ட? வாங்க சொல்றேன். பைரவி, பேராசிரியர் வர நேரமாச்சு, சீக்கிரம் டியூஷனுக்கு ரெடி ஆகுமா? ஆமா, பெரிய டியூஷன். நாளைக்கு பரீட்சை இல்ல? ஆமா, பெரிய பரீட்சை. வாங்க. ஆமா, நானே தான். இங்கே வந்த 18 வருஷமா உன் பாதுகாப்புல விட்டு வச்சிருந்தேனே, அந்த சொத்தை எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன ஓன் சொத்தா? ஆமா, என் மக பைரவி பெத்த தோஷத்துக்காக இத்தனை நாள் உங்ககிட்ட விட்டு வச்சிருந்தேன். அப்பாங்கிற முறையில அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். இப்பவே நான் அவளை அழைச்சிக்கிட்டு போறேன். அப்பனா யார் அவன்? அவன் தான் எப்போ செத்துட்டானே. வெள்ள புடவையும் வெறும் நிச்சயம் காட்டி வேஷம் போடுறியா? உன் வித்தையெல்லாம் என்கிட்ட பலிக்காது. மரத்தை வச்சவனா பழத்தை பறிச்சுக்கிட்டு தான் போவேன். எங்க பைரவி? வித்துல இருந்து மரம் முளைச்சாலும் வித்துக்கு சொந்தம் இல்ல, அது வளர்ந்த மண்ணுக்கு தான் சொந்தம். மரியாதையா வெளியே போயிடு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் என்ன ஒரு காலம் நிறைவேறாது. நீ உயிரோட இருந்தா நடக்காது. தேவைப்பட்ட அவனை கொண்டுட்டு அவளை கூட்டிட்டு போக தயாராத்தான் வந்திருக்கிறேன். ஒரு பொண்ணோட சாபம் உன்னை சும்மா விடாது. நீ சொன்ன மாதிரி உன் வாரிசு என் வயித்துல உருவானா அந்த குழந்தைதான் உனக்கு எமனா இருக்கும்.